அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அருள்வாக்கம்மா பேசுகிறேன். எங்ககிட்ட வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு பச்சையில மருந்து கொடுக்குறேன். குழந்தை இல்லாதவங்களுக்கு 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பச்சையில மருந்து கொடுக்குறேன். என்னுடைய அம்மா அப்பா என்னை பெற்றவங்க அவங்க வந்து என்னுடைய அப்பா வந்து கொடுத்துருந்தார் இந்த மருந்து, குழந்தை இல்லாதவங்களுக்கு பச்சையில மருந்து. ரெண்டாவது வந்து குடிக்கிறானா அவனுக்கு வந்து குடிக்காத அளவுக்கு பச்சையில மருந்து கொடுத்து குடிக்காத அளவுக்கு அவனை வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்குறேன். உங்களுடைய கணவனாக இருந்தாலையும் உன்னுடைய புருஷனாக இருந்தாலையும் உன்னுடைய பிள்ளைங்களாக இருந்தாலையும் உன்னுடைய அப்பா உன்னுடைய அண்ணந்தம்பிகளாக இருந்தாலையும் குடிக்காத அளவுக்கு பச்சையில மருந்து எங்ககிட்ட காலையில் வெறும் வகுத்தில் வரணும். வந்தாக்கா குடிக்காத அளவுக்கு மருந்து கொடுக்குறோங்க. ரெண்டாவது மஞ்சா காமாலை ரத்தத்திலே கலந்துருச்சு, காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லுங்கள். அதை வந்து நான் வந்து பச்சையில மருந்து கொடுத்து ஒரே மாதத்தில் அந்த ரத்தத்தில் கலந்துட்டு இருந்தால் கூட சரி அந்த மஞ்சா காமாலைக்கு வந்து நாங்கள் மருந்து கொடுத்து காப்பாற்றுறோம். என்னுடைய அப்பா நான் பிறக்காததுக்கு முன்னே என்னுடைய அப்பா கொடுத்துன்னு இருந்தார். நான் பிறந்து கருத்து தெரிஞ்சும் எங்கள் அப்பா பேசின வர மருந்து தலையை வந்து நான் தான் அரைப்பேன், அம்மியில் வச்சு அரைச்சி கொடுப்பேன் அந்த மருந்து. இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு அந்த மருந்து கொடுத்துக்கிறேன். இது மஞ்சா காமாலை ரத்தத்திலே கலங்காத அளவுக்கு காப்பாற்றிக்கிற உயிருங்களை நல்லா இருக்காங்க. என்னுடைய பிள்ளைக்கு மஞ்சா காமாலை வந்து நானே கொடுத்துருக்கேன். எனக்கு மஞ்சா காமாலை வந்து நானே சாப்பிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் கூட சரியாயிடுச்சு. இன்றைக்கி நல்லா மனுஷனாக உலகத்தில் நல்லா இருக்கிறேன். மூணாவது வந்து கணவன் மனைவி சண்டை சச்சரவு ஒத்துமை இல்லை, போராட்டத்தில் இருக்காங்க, நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து கணவன் மனைவி உள்ள வசியம் உள்ள மருந்து மை தலையில் வச்சு தேய்க்கிற மை இருக்குது. வவுத்துக்கு இப்போ சாப்பாடுலேயும் கொடுக்கலாம். எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது, நல்ல முறையாக இருப்பாங்க. யார் வந்தாலும் அந்த பொருளை வந்து நான் காட்டி கொடுப்பேன். இந்த மாதிரி இந்த பொருள் தாங்க கொடுக்குறேங்கன்னு நான் தைரியமாக சொல்லுவேன். எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது, நல்லா இருப்பாங்க. கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்பாங்க. அந்த மருந்து இருக்குது. ரெண்டாவது வந்து வவுத்தில் மருந்திடு, எனக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல, கை காலெல்லாம் வலி கொடுக்குது அப்படின்னாக்கா ஒரே ஒரு சிரிக்கி ஒரு மிளகு அளவுக்கு தான் இந்த மருந்து வந்து ஆற்காட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். பேதி ஆகிறதுக்கு மண்டியில் போட்டிருந்தா கூட சரி, மருந்து அந்த மண்டியில் இருக்கிறது கூட இறங்கிடும். பேதி வழியாக அப்படியே பூரா தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். அந்த மருந்து வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி மட்டும் குடித்தா போகிறோம், பூரா கழுவி பேதியே ஆகிடும். தண்ணி மாதிரி பூரா பேதி ஆகணும். பின்னாடி தயிர் சாதம் கொடுத்தா நின்றும். அவங்களுக்கு வவுத்து வலி இருக்காது, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா இருப்பாங்க. இதுதான் நான் வந்து பண்ணின்னு இருக்கிறேன். கை கால் வரல, நடக்க முடியல, பேச முடியல, என்னால் வந்து இதுன்னு சொன்னாக்கா அதையும் காப்பாற்றி கொடுக்குறேன். மந்திரம் போட்டு ஒரு எலுமிச்சை மலம் சுற்றி போட்டு அனுப்பினாவே நான் நல்லா இருக்கிறேன்ற இதோட போயிடுவாங்க. மூணாவது வந்து வியாபாரங்கள் வந்து வசியம் ஆகலை, எனக்கு தொழில் வசியம் ஆகலை, எனக்கு எல்லாமே வைக்கிற தொழிலெல்லாம் எனக்கு முடங்கி போயிடுது, எனக்கு வளர்ச்சி இல்லாமல் ஆயிடுது அப்படின்னு சொன்னேனாக்கா அதுக்கு வந்து அஞ்சின மைய நெத்தியில் வச்சுட்டு போனாவே சரி, ஒரு சிரிக்கி எடுத்து 4 ஜனம் நம்ம கடையை தேடி நம்மளை தேடி வருவாங்க. இந்த மையை எடுத்து ஒன்று நெத்தியில் வச்சுட்டு போனாவே 4 ஜனம் வந்து தேடி வருவாங்க. வியாபாரம் நல்லா நடக்கும். எதிரிங்களுடைய பார்வையை நம்மளை அழிக்கும். மூணாவது வந்து அஷ்டபந்தனம். அஷ்டபந்தனம் வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி அஷ்டபந்தனம் வந்து கொடுக்குறோங்க. தலை வாசுப்பீடில் மாட்டினா எதிரிங்களுடைய பாவம் புண்ணியங்கள் வந்து நம்மளுக்கு அடிக்காது. தெய்வம் தேவாதி வீட்டுக்குள்ளே வரும். பில்லி சூனியம் யார் எது செஞ்சாலையும் அது வெளியவே நிற்கும். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதில் தான் குடும்பத்தில் பணங்காசு பொன் பொருள் ஆடாவரத்தோட சந்தோஷமாக வாழ்வாங்க. இந்த அஷ்டபந்தனம் நாங்கள் ரெடி பண்ணி பூஜை போட்டு ரெடி பண்ணி கொடுப்போங்க. பெருசு சின்னது வேணுனாலும் சின்னது கொடுப்போங்க தொழில் வசியத்துக்கு. இத்தனையும் வந்து நாங்கள் வாங்கின்னு வந்து எல்லாத்தையும் செஞ்சு உக்காந்து எழுதி உருவேற்றி நாங்கள் பொருள் கொடுக்குறோங்க. நல்ல முறையாக வளர்ச்சி வருமானத்தோடு நல்லா இருப்பாங்க, சீரும் சிறப்புமாக இருப்பாங்க. இந்த ராஜகாளி அம்மாளுடைய ஆலயத்திலேருந்து சொல்கிறேன். எத்தனையோ பேருக்கு வந்து நான் காப்பாற்றி கொடுத்துன்னு இருக்கேன். நான் 30 வயசில் என்னுடைய தாய்க்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டு இன்றைக்கி வடநாடு தென்னாடு கைலாகம் எல்லாமே சுற்றி வந்து இந்த ஆலயத்தை வந்து நானே என்னுடைய சொந்த இடத்த வாங்கி சொந்தமாக நான் பணம் போட்டு இடத்த வாங்கி இந்த சொந்தமாக என்னுடைய காசில் நான் கோயிலை கட்டி இந்த இடத்துல உட்காந்துருக்குன்னா நான் என் தாய்க்காக நான் வாழ்ந்துட்டு எத்தனை நாள் வாழ்ந்தாலையும் ஒரு நாளைக்கு போகிறவங்க தான். அதுக்கு தெய்வத்துக்காக நான் ஒரு பெண்ணாக இருந்து வாழ்ந்துட்டு போகணும். நான் 7 வயசில் என் தாய் என்கிட்ட வந்தா. இன்ன வரைக்கும் அவளை நினச்சி தான் வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா தவிர நான் இந்த இடத்துல ஜீவ சமாதியாக போகணுன்னு தான் இந்த அம்மா கிட்ட வந்து நின்றுக்கிறேன்னா தவிர
சொத்து சுகம் பணம் காசு வேணும்னு நான் வரல, மக்களை காப்பாற்றணுன்னு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்றைக்கு என் தாய் கூட்டாலையும் நான் போயிடுவேன். என்றைக்கு வாடி உன்னுடைய கட்டம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாவே அடுத்த செகண்ட் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். 4 பேர் வந்து நல்லது பண்ணி தான் என்னை தூக்கி போடணும் செய்யணுன்ற ஆசை எனக்கு கிடையாது. என் தாய்க்காக நான் வாழ்கிறேன். இன்னும் என் தாயை இன்னும் நிறைய உருவாக்கணும் தான் என்னுடைய ஆசை. கை கால் வரல, நடக்க முடியல, வீங்கின்னு கை காலெலாம் செய்வானை செஞ்சுட்டு சாப்பாடு சாப்பிட முடியாது, வகுரெல்லாம் நேர்ந்து போய் வராங்க. அவங்களெல்லாம் கூட நான் உட்கார வச்சு செஞ்சு க்ளீனாக காப்பாற்றி கொடுக்குறேன். 3வது மாங்கல்யம் நடக்கலன்ட்டு ஒரு நாளைக்காவது 4 பேர் 5 பேர் வருவாங்க என்கிட்ட சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலைன்னுட்டு. நான் இவ்வளோ நாளைக்குள்ளே கல்யாணம் நடக்குமா, உன் பிள்ளைக்கு நான் முடிச்சு கொடுக்குறேமான்னுட்டு நாள் கட்டி கரெக்டாக அதை உட்கார வச்சு சாங்கியத்தை பண்ணி அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு 4 நாளில் கல்யாணம் முடியும்னு சொல்லி அனுப்புவோம் வாக்குறுதி கொடுத்து. அதே மாதிரி இன்ன வரைக்கும் நடக்குது. நான் நடத்தியும் கொடுப்பேன். என் தாய்க்காக நான் உண்மையாகவே இருப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க 1000 எனக்கு கத்தி கட்டி 1000 பொய் சொல்லி எனக்கு 1000 இது பண்ணி எனக்கு வாழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. என் தாய்க்காக நான் வாழணுன்ட்டு என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கை 30 வயசில் இந்த முன்னாடி யாரும் அடுத்தவங்க தொட்டு பார்க்கக்கூடாதுன்னுட்டு நான் இந்த என் தாய்க்கு செஞ்சிக்கோட்டையில் போயிட்டு தலைமொழிக்கு நைட்டு 3 மணிக்கு, இன்றைக்கி 52 வயசாகுது, செஞ்சிக்கோட்டையில் தலை முழுகிட்டு கீழே விட்டுட்டு வந்தேன் பாரு. அன்னைக்கு தொட்டது ஒன்று அடுத்தவங்க என்னுடைய முன்னாடி என்னை கட்டினவங்க கூட என் தாய்க்காக நான் வாழ்ந்துன்னு இருக்கேன். என்னை அழிக்கணும்னு யார் நினச்சாலும் சரி, என்னை யாரும் அழிக்க முடியாது. என்னுடைய தாய் 7 வயசில் என்கிட்ட வந்தா பாரு, அவள் நினச்சாதான் என்னை அழிக்க முடியும். நான் உண்மையாக வாழ்ந்துன்னு இருக்கேன். இன்றைக்கி வாங்குகிற பணம் எவ்வளோ தூக்கி வச்சுன்னு யாரும் போக போகிறதில்ல. 1.5 கோடி செலவு பண்ணி என்னுடைய ஆலயத்தை கட்டியிருக்கேன். என் மரிமாக்குமார் 2 மரிமாக்குமார் எல்லோரும் நெகநெட்டை விற்று ஒரு ஆலயத்தை உருவாக்கி இந்த இடத்துல உக்காந்து இருக்கேன். சேவை பண்ணணும் மக்களுக்கு, மக்களால் நான் மக்களுக்கு சேவை பண்ணணும்னு தான் வந்திருக்கேன். அந்த சேவை கண்டிப்பாக கடைப்பிடிப்பேன். எதிரிங்க எத்தனை பேர் என்னை அழிக்கணும்னு நினச்சி வந்தாலும் நான் வெல்லுவேன். அடுத்தவங்களையும் வாழ வச்சு நான் வழி நடத்துவேன். இந்த ராஜகாளி அம்மா எனக்கு கொடுத்த வரம், இந்த ராஜகாளி அம்மா எனக்கு கொடுத்த பிரசாதம். 1க்கு 3 முறை போயிட்டு ஒரு சடை கை பெருசு இருந்தது. மழைன்னு ஒரு ஆளுக்கு போயிட்டு மொட்டை அடித்தேன். முதல்ல கழுத்து வலி தாங்க முடியல, கொண்டை போட்டுன்னுட்டு. 2வது திருப்பதிக்கு ஏழுமலையானுக்கு அடித்தேன். 3வது தருமபுரி பக்கம் எங்களுடைய குலதெய்வம் பெருமாள் தான், அந்த பெருமாளுக்கு போய் மொட்டை அடித்தேன். 4வது இமயமலை போயிட்டு வந்தேன். இமயமலை போயிட்டு வந்து போட்ட சடை இது, 4 வருஷத்து சடை இது. என்னுடைய தாய் இன்னமே என் தாய்கிட்ட தான் இருக்கேன். நாங்கள்லாம் ஒட்டு முடி வச்சு ஒட்டிக்கின்னு பொய் சொல்லி நாங்கள் வாழ்க்கை வாழலை. என் தாய்கிட்ட நான் உண்மையாக இருக்கேன். என் தாய்க்காக நான் வாழ்வேன். என் தாய்க்கு என்கிட்ட என்னை யார் தேடி வந்தாலையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சேவை பண்ணுறேன். அன்னதானம் கொடுக்குறேன், 4 பேருக்கு துணிமணி கொடுக்குறேன். இதெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து தான் போடணுன்ற அவசியம் இல்லை. என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு சேவை பண்ணுறேன், என்னால் முடிஞ்சது அன்னதானம் கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய தாய்கிட்ட நான் வந்துக்கிறது. மக்களுக்கு சேவை பண்ணணும், மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் வரேன். 10,000 5,000 20,000 50,000 கொடுன்னு யாருக்கிட்டையும் நான் வாய் அடித்து வாங்க மாட்டேன். அந்த தொழில் நான் பண்ணல. இன்றைக்கி என்ன செலவு, 4 பேரை வச்சு கூட வந்து வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கு சம்பளம். அம்மாவுக்கு வந்து அவசர செலவு, அம்மாவுக்கு கரண்ட்டு பில்லு கட்டணும், மக்களுக்கு வரவங்களுக்கு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. இது வரைக்கும் தான் நான் சேவை பண்ணின்னு இது வரைக்கும் தான் நான் போயின்னு இருக்கேன். இந்த இடத்த வாங்கிறதுக்கு திருப்பத்தூரில் என்னுடைய அப்பா அம்மா வாங்கி கொடுத்த இடம் டவுனில் சிட்டியில் இருந்தது. அதை விற்று எடுத்துகிட்டு வந்தேன். என்னுடைய நகை நெட்டுங்கெல்லாம் விற்றேன். அந்த நாள்லேயே வந்து 20 வருஷத்துக்கு முன்னே நிலத்தை விற்றேன் 13 லட்சத்துக்கு. அப்போ வாங்கி போட்ட இடங்க தான் இதெல்லாம். இன்றைக்கி இந்த ஆலயத்தை கட்டிங்க உட்காந்துக்கிறேன்னா அம்மாளுக்கு செய்கிற சேவையாக தான் உட்காந்துக்கிறேன் தவிர சொத்து சம்பாரித்து மெத்த மாளி கட்டணுன்றதுல எல்லாம் கட்டி என் பிள்ளைங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் நான் ஆலயத்தை கட்டின்னு வந்துக்கிறேன். யார் கேட்டாலும் பதில் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆலயம் எப்போ கட்டினேன், எப்போ வீடு வாசல் கட்டினேன், என் பிள்ளைங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ணேன், எப்போ அரசாங்கத்து வேலை வாங்கினேன் என் பிள்ளைங்களுக்கு அப்படின்றது மக்களுக்கும் தெரியும். நான் பண்ணுற தொழில் எனக்கும் தெரியும். இன்ன வரைக்கும் அதுதான் நான் செஞ்சுன்னு வரேன். இது ஒரு சேவையாக செஞ்சுன்னு வரேனே தவிர நான் அம்மா கிட்ட வந்ததுக்கு ஒரு சேவை இது. யாருக்கிட்டையும் போயிட்டு அடிமையாக இருந்து அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்தி வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என் தாய்கிட்ட நான் உண்மையாக இருக்கேன். என் தாய் போட்ட இதோட 3வது முறை நான் மொட்டை அடித்து இது ஒரு 3வது முறை என்னுடைய தாய் என்கிட்ட வந்து உட்காந்துருக்கிறது. அவகிட்ட இவ்வளோ பெரிய ஆலயத்தை 100 வீட்டுக்காரர் சேர்ந்து ஒரு ஆலயத்தை கட்ட முடியும்.
கட்ட முடியலன்றாங்க. ஆனால் நான் ஒருத்தியாக இருந்து கட்டினேன்னா என்னுடைய தாய் கொடுத்த பலம் எனக்கு, என்னுடைய தாய் கொடுத்த உசுறு. இன்னைக்கு என் தாய்க்காக தான் அந்த உசுறு இருக்குது. நாளைக்கே என் தாய் கூட்டாலையும் நான் வந்துடுவேன். ஒரு வாரத்தை என்னை எதிர்த்து நீ இந்த மாதிரி பண்ணுற செய்கிறன்னு சொல்லி என்னை இதனால் என் தாய்கிட்ட சொல்லுவேன். நான் யாருக்கிட்டையும் முரண்பட மாட்டேன். என் தாய்கிட்ட சொல்லி அழுவேன். அவள் பார்த்துக்குவா. கண்டிப்பாக அவள் எனக்காக துணையாக வந்து நிற்பா. என்கிட்ட வந்து மோதுறவங்களுக்கு அவள் பார்ப்பா. என் தாய்கிட்ட நான் உண்மையாக இருந்து மக்களுக்கு சேவை பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சேவை பண்ணிட்டு முடியாத போது நீ வாடின்னு சொன்னால் நான் ஜீவசமாதியாக போவேன் என் தாய்கிட்ட. அதுதான் உண்மை. நம்ம விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம், நம்ம சென்னை விட்டு தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து உள்ள ஸ்ரீ ராஜகாளியம்மனுடைய ஆலயம் இது. உங்களுடைய குறைகள் எத்தனை குறையாக இருந்தாலும் வாங்க, அந்த குறையை நான் தீர்த்து கொடுக்குறேன். வணக்கம். உங்கள் அருள்வாக்கம்மா பேசுகிறேன்.